வணக்கம் நண்பர்களே. இந்த அற்புதமான காலை, இள வெயில் பொழிந்து கொண்டிருக்கும் பசுமை, தொலைதூரத்தில் மழை முகில்கள் நிரம்பி இருக்கும் மலையினுடைய குளிர்ந்த தனிமை, இந்த நிலையில் மனம் ஒரு விதமான மிதப்பை, இனிய சோம்பலை கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த உணர்வு சில சமயம் காய்ச்சல் வரும்பதற்கு முன்னாடி கூட இருக்கும். ஒரு மாதிரி ஒரு மிதந்துட்டு இருக்கிற மாதிரி. அதுவும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒன்றுதான். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் மழை ஓய்ந்திருக்கிறது. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையும் அந்த மழை பார்க்க முடியும். மழை குடித்த செடிகளுக்கு இருக்கக்கூடிய குளித்து விட்டு வந்த குழந்தைகள் போன்ற ஒரு ஃப்ரெஷ்னஸ் நீங்க பார்க்க முடியும். நான் அந்த மழை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். மழைக்கு பின் அப்படின்னு என்னுடைய தளத்தில் அது வெளிவந்தது. மழைக்கு பின்னால மணல் ஒரு பொறுக்கு தன்மையோடு இருக்கு. இதுவரைக்கும் மனித காலடி படாத நிலம் என்ற எண்ணத்தை உருவாக்கு. கால் வைக்கும்போது ஒரு பெரிய அழுத்தத்தோட ஒரு மெல்லிய முத்தம் போல நடந்து போக முடியுது. மழை அள்ளி குடித்த மண்ணுக்கு சின்ன சின்ன உதடுகள் வந்தது மாதிரி நீர் தேங்கிய குழிகள் தென்படுது. மலைகள் ஒரு மகத்தான முரசுடைய ஓங்காரம் அப்படியே ஒரு பருப்பொருளான மாதிரி ஒரு நீல நிறத்தில அலைகளாக மௌனமாக அப்படி திரண்டு நிற்குது. முகில்களை திறந்து சூரியன் வரும் பேரொளி ஒரு மகத்தான கருவறை திறந்து தெய்வம் தோற்றமளிப்பது போல இருக்கு. அதை எழுதியிருந்தேன். அப்போ ஒரு நண்பரோட கடிதம் எழுதியிருந்தேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கோடையுடைய வெயிலுடைய உக்கிரத்தை அப்படி புகழ்ந்து எழுதியிருந்தீங்க. அதுல என்ன முரண்பாடு இருக்கு? கோடை இன்னும் அற்புதமானது, இன்னும் அற்புதமானது. பழிச்சிடக்கூடிய வெயில உலகத்துல பல நாடுகள் மிகப்பெரிய கொடையா நினைக்குது. இப்போ அண்மையில லேக் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தேன், பிரிட்டன்ல. விண்டர்மியர் ஏரிக்கரையில் தங்கியிருந்தேன். அங்க ஒரு ஆண்டுக்கே 15-20 நாள் தான் பளிச்சுன்னு வெயில் வரும். மொத்த மக்களும் தெருவில் இறங்கிடுவாங்க. ஆனால் நமக்கு பளிச்சிடும் மகத்தான வெயில் ஒரு நாளே வந்துட்டு இருக்கு. நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. அந்த வெயில் ஒவ்வொரு இலைகளையும் மின்ன வைப்பதை, ஒவ்வொரு உயிர் துளியையும் அப்படியே ஒளி கொள்ள செய்வதை பார்த்துட்டு இருக்கேன். கோடையை அப்படி கொண்டாடலாம். வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், நுங்கு சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் மோர்ல போட்டு சாப்பிடலாம். ஒரு மதிய வெயில்ல என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில வேப்ப மர நிழல் அமர்ந்துக்கிட்டு அப்படியே கொதிக்கக்கூடிய அலை அலையா விழுந்து கொண்டிருக்க வெயில பார்த்து இருக்கும்போது அப்படி ஒரு மயக்கம் வரும். பறவை ஒலிகள்லாம் அடங்கி இருக்கும் பார்த்தீங்களா? மத்தியானத்துல எல்லா பறவையும் நிழலுக்குள்ள போயிடும். அப்போ ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான மிதப்பு. நான் ஒரு முறை எழுதினேன், மொத்த காலமும் இறை விழுங்கின மலைப்பாம்பு மாதிரி அப்படியே அசைவிழாவை சுருண்டு தன்னைத்தானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அது ஒரு பெரிய மோன நிலை தானே. அதையும் என்ஜாய் பண்ணுவோம். சில மாதங்களுக்கு பிறகு மழை வரும், மழைக்காலம். மழைக்கு முந்தின அந்த அசைவின்மை இருக்கு. இலையெல்லாம் அப்படி டிப்பில் அசைவிலாம் நிற்கும். முகில் அப்படி கனத்து நின்றுருக்கும். பறவைகளோட சத்தம் மட்டும் கேட்டே இருக்கும். எல்லாம் கூட நெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு காத்து வர ஆரம்பிக்கும், குளிர் காத்து. அதுலேயே நீர்த்துளிகள் இருக்கும். அப்புறம் சர்றேன்னு அடிச்சு ஒரு மகத்தான தூரிகை பிரஷ் ஒன்று அப்படியே நம்ம கடந்து போற மாதிரி மழை கடந்து போகும். வீட்டுக்குறையில அதிர்றத பார்க்க முடியும். மழையுடைய அந்த ஓங்காரத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒரு மாபெரும் முரசுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு ஈ மாதிரி இருக்கும். மழையுடைய அடி வாங்கி மலையெல்லாம் துடிக்கிற மாதிரி போகும்.
ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்து மழையை பார்த்துட்டு இருந்தா ஒரு மகத்தான விஷயம் நடக்க அதுக்கு வெறும் சாட்சியா உட்கார்ந்து இருக்கிற போல இருக்கும். அது இன்னொரு அனுபவம். இன்னும் கொஞ்சம் நாள்ல குளிர்காலம் வந்துடும் இல்லையா? குளிர்காலம் வேறொரு அனுபவம். நண்பர்களே, பருவங்கள் அனைத்துமே அழகுதான். எது சிறந்த அழகு என்கிட்ட கேட்டீங்கன்னா எடுத்தெடுப்புல மழைக்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா குமரி மாவட்டம் மழைக்காலத்துடைய காலம். 2 மழைக்காலம் எங்களுக்கு உண்டு. இது மழை நாடு. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை மழைக்காலத்தை விட வெயில் காலம். அப்புறம் மறுபடியும் யோசிச்சு இல்லை வெயில் காலத்தை விடவும் குளிர்காலம் இருக்க, விடியற் காலைகள் அவ்வளோ அற்புதம். அப்புறம் யோசிச்சு பார்த்து இல்லை கோடை காலம் தான். அப்புறம் வசந்த காலம், ஐயோ அது சொல்லவே வேண்டாமே. பருவங்கள் அனைத்தையும் நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா நீங்க வாழ்றீங்க. இவ்வளவு பெரிய இயற்கையை உருவாக்கி இவ்வளவு பருவ மாற்றங்களை அதற்கு அளித்து ஒவ்வொரு நாளும் வண்ணங்களை அளித்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி, ஒரு பரிசு என ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வைக்குது. அந்த நாளை உங்களுக்கு அது முக்கியம் இல்லைன்னா நீங்க அப்போ மொயின்னு புலம்புவீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அவமதிப்பை அதற்கு கொடுக்குறீங்க. நான் காலையில வாக்கிங் போவேன். அற்புதமா காலை அப்படி விடிஞ்சிருக்கும். மனம் முழுக்க ஒரு பொரு எழுச்சியில் இருக்கும். என்ன தவம் செய்தனேங்கிற உணர்வு தான். நீங்க நினைக்கிற மாதிரி பருவங்கள் 4 மாசத்துக்கு ஒரு முறை எல்லாம் மாறுறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் மாறுது. ஏன்னா ஒரு பருவம் மாறி 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 இன்னும் ஆகுது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. நேற்றைக்கு இருந்த பெய்த மழை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற ஒன்று இருக்கு. அப்போ இந்த மாறுதலை ஒவ்வொரு நாளையும் பார்க்குறேன் நான், ஒவ்வொரு நாளும். அப்போ பக்கத்தில் கோயில்லையோ சர்ச்சிலையோ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். கொடுங்க இயேசுவே, கொடுங்க இயேசுவே, ஐயையோ கொடுத்துருங்க இயேசுவே, இயேசுவே எங்களை அது கொடுங்க இது கொடுங்க. அம்மா மகமாயி கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டியா, உனக்கு என்ன மனசு என்ன கல்லா, நீ என்ன இறக்கம் இல்லையா? இந்த பக்கம் முருகா முருகா சரணடைஞ்சேனே கேட்க மாட்டியா, காது என்ன செவிடா. பரிதாபமா இருக்கு. கொடுக்கப்பட்டவை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தானே எதையோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அது வேணும் வேணும்னு நோய் நோய் நோயின்னு கடவுள்கிட்ட கேட்டு இருக்கிற அற்பனான மனிதனை கடவுள் இன்னும் இப்படி விட்டு வச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தோணும். நான் வேண்டிக்கிட்டது இல்லையா, வேண்டிக்கிட்டது உண்டு. அண்மையில கூட என்னுடைய உயிர் நண்பர் ஒரு மோசமான அறுவை சிகிச்சைக்கு பிறகான நெருக்கடி நிலைக்கு ஆளானார். அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. செயலற்றவன், எளிமையானவன், சர்வசாதாரணமானவன், இங்கே ஒரு வாழக்கூடிய ஒரு சின்ன புழுக்கிணையானவன். அப்போ என்னால் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று தான் சரணடைவது. அப்போ நான் மானசீகம் வேண்டிக்கிட்டேன், தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வேண்டுதல் வேற, அது வேண்டாத இருக்க முடியாது. அது வேண்டதான் வேணும். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி தனிமை நின்று வேண்டத்தான் வேணும். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இந்த இரவு பகலான பிச்சை எடுக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு இழிவு. அது ஆன்மீகத்துக்கு எதிரானது. அது வெறும் உலகியல். அது பக்தி என்று இவர்கள் சொல்றார்கள், ஆன்மீகம் சொல்றார்கள். ஆனா நீங்க இறந்தீர்கள் என்றால், பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்க ஆன்மீகத்துக்கு நேர் எதிராக இருக்கிறீங்க. அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளன என்று எப்போ உணர்றீங்களோ அப்போதான் நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பருவத்தை உணரும் போதுதான் நீங்க ஆன்மீகமாக முதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு இலக்கிய வாழ்வியாக திரும்ப 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 நான் அதை தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஒரு தாமரைப்பூ போதும், இந்த ஒரு புல் போதும், இந்த நாளை நிறைவுற செய்வார். வேதாந்தம் சொல்லுவோம், பிரம்மம் என்கிற மகத்தான ஒன்றுதான் இப்பிரபஞ்சமே, த அப்சல்யூட். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ரிலேட்டிவ், எல்லாமே ஒவ்வொரு கணமும் மாறிட்டு இருக்கு. பருவ மாறுதல், யுக மாறுதல், கண மாறுதல் மாறிட்டே இருக்கு. ஆனா மாறாததும் நிலையானதுமான ஏதோ ஒன்று இருக்கனால்தான் இந்த மாற்றம் நிகழ முடியுது. இது ரிலேட்டிவா இருக்கிறதுனால அது அப்சல்யூட். இந்த பிரபஞ்சமாகி நின்றிருக்கும் ஒன்று, பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் நின்றிருக்கும் ஒன்று, தானன்றி பிரிதில்லாத ஒன்று, அனைத்துமான ஒன்று, அனைத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று உண்டு என்று வேதாந்தம் சொல்லும். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமும் கண்களை திறந்து விட்டால் தன்னை சுற்றி ஒருத்தர் உணர முடியும். ஒரு சின்ன செடி ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வில்லுனால, ஒரு எண்ணத்தால அது மேல தூக்கப்படுது, வளருது, வருங்க, வேறு தண்ணியை தேடி போகுது, செடி வளர்ந்து வேலை வருது, இலை விடுது, ஒளியை அள்ளுது. அதில் இருக்கக்கூடிய அந்த வில் அது அப்சல்யூட், த அப்சல்யூட். இங்க இந்த மலைகளை
முழுக்க நிரப்பி இருக்கக்கூடிய புல் இருக்க, அந்த புல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த 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 எண்ணம் இருக்கு, வில் இருக்குல்ல, அது பிரம்மம். ஒவ்வொரு நாளும் காலையில நேர்ல பிரம்மத்தை பார்க்கிறேன். எங்கோ எப்போ இருக்கிறது இல்லை, இங்க பார்க்கிறேன். இப்படி பார்க்கறதுக்கான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். இதை உருவாக்காம கண்ணை மூடி உட்கார்ந்து ஒளி தெரியுதான்னு தேடுறது, அல்லது கோயிலில் போய் உட்கார்ந்து சம்பளத்தை கூட்டி கொடு சாமி அப்படின்னு கேட்கிற ரெண்டுமே ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் என்பது அனைத்துமாய் நின்றிருக்கு ஒன்றை அனைத்திலும் உணர்வது தான். நன்றி.